ஏ கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கரண்ட் டியூப்ளஸஸ். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பரான வீடியோ தான் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாகவே எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கொளத்தூருக்கு போயிடுறோம். ஸோ போயிட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்துட்டு நம்ம நிறைய ஃபிஷஸ் போட்டிருந்தோம். ஸோ ஒரு 100 ரூபீஸ்க்கு வந்துட்டு இவ்வளோ ஃபிஷஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீக் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம நிறையவே ஃபிஷஸ் வாங்க போகிறோம். ஸோ என்ன மாதிரி ஃபிஷஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா கப்பீசஸ் வந்துட்டு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை போய் பார்த்துடலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கம்மியான ரேட்டுக்கே இந்த வாரம் வந்துட்டு ஃபிஷஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னும் சில ஃபிஷஸ் எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ரேட் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன மாதிரி ஃபிஷஸ்ன்னு சொல்லிட்டு வீடியோவில் நம்ம போய் ஃபுல்லாக இன்னைக்கு கவர் பண்ணிடலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக யாராவது வந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அண்ட் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கும் வந்துட்டு நல்லது, உங்களுக்கும் நல்லது. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் வீடியோ எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், இந்த வீக் பார்த்தீங்கன்னா நம்ம கொளத்தூர் போயிருந்தோம். ஸோ ஃபிஷ்ஷஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரேட்டு கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை நம்பி தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம கொளத்தூரே வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ போன உடனே பார்த்தீங்கன்னா நம்ம ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா பார்க்கிங்கில் வண்டியை போட்டுட்டு ஸோ நம்ம அப்படியே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போட்டுட்டு இருந்தோம். ஸோ போனப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கடையே பார்த்துருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு கடையில் பார்த்தீங்கன்னா இந்த லைன் அண்ட் கோல்டு ஃபிஷ் எல்லாம் கொஞ்சம் டல் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ என்னடா அது ஆரம்பத்தில் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே வீடியோ கவர் பண்ணிட்டே இருந்தேன். ஸோ ஒரு சில ஃபிஷ்ஷஸ் மட்டும் நமக்கு நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மோஸ்ட்டாக வந்துட்டு கோல்டு வந்துட்டு வாங்க மாட்டேன். ஸோ அதனால் கோல்டுக்கு வந்துட்டு அவ்வளோ ப்ரிஃபரன்ஸ் கொடுக்காம மற்ற ஃபிஷ்ஷஸ் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபிஷ்ஷஸ் வந்துட்டு ஓகேவாகவும் இருந்துச்சு. ஸோ சில கோல்டு ஃபிஷ்ஷாக இருக்கட்டும், சில லயனட் ஃபிஷ்ஷஸாக இருக்கட்டும், எல்லாமே ஓகேவாக இருந்துச்சு. ப்ரைஸஸ் மெயினாக பார்த்தீங்கன்னா கம்மியாக இருந்துச்சு. ஸோ இது தான் பார்த்தீங்கன்னா மெயினான ஹைலைட்டு. ஸோ நம்ம எப்பவும் வந்துட்டு வாங்குறப்ப பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷஸ் ஒரு ரேட் வந்துட்டு கண்டிப்பாக 120 130 வந்துட்டு சாலிடாக இருக்கும். ஸோ அதுக்கு மேலே தான் இருக்கும். பட் இங்கே வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு 90 80 தான் விற்றுதாங்க. ஸோ நம்ம போன டே பார்த்தீங்கன்னா நம்ம வீக்கெண்ட் போகாமல் கொஞ்சம் மிடில் டேஸில் போனனால பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு கொஞ்சம் ப்ரைஸ் வந்துட்டு கம்மியாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப அதிகமாக இல்லாமல் ரொம்ப ஜாஸ்தி, அதாவது ரொம்ப கம்மியாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் ரேட்டுக்கு வந்துட்டு சேல் பண்ணியிருந்தாங்க. அது நமக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஃபிஷ்ஷஸ் வாங்குறதுக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 25 பீசஸ் இருக்குது. பட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 100 ருபீஸ் தான். ஸோ ஒரு 25 ஃபிஷ்ஷஸ் இருக்கக்கூடிய ஒரு பேக்கெட் வந்துட்டு ஜஸ்ட் 100 ருபீஸ்னால் தாராளமாக வாங்கலாம். அண்ட் மாலை லவர்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ ப்ரீடிங்காக எடுக்கிறதுக்காக நிறைய பேர் எடுப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஃபிஷ்ஷை வந்துட்டு 100 ருபீஸ்க்கு ஒரு 25 ஃபிஷ்ஷஸ்னால் தாராளமாக வாங்கலாம். அண்ட் இங்கே இருக்கக்கூடிய கோல்டு ஃபிஷ் பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு மொத்தம் 40 இருக்குது. 100 ருபீஸ் தான் சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ 40 கோல்டு ஃபிஷ்ஷு. பட் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ஓரளவுக்கு சின்னதாக இருக்கும், ரொம்பன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு சின்னதாக இருக்கும். பட் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு 40 ஃபிஷ்ஷை வந்துட்டு ஒரு டேங்க்கில் வைத்திங்கன்னா எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள். ஸோ சூப்பராக இருக்கும் பார்க்குறக்கே. லைட்டிங் எல்லாம் போட்டு பக்காவாக வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபிஷ் டேங்க் பார்க்குறக்கே வந்துட்டு நல்லா சூப்பராக இருக்கும்னே சொல்லலாம். அண்ட் வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு கப்பீசஸ் தேடி போயிருந்தோம். ஸோ இந்த மாதிரி கப்பீசஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 120 இருந்துச்சு. ஸோ ரெண்டே ஃபிஷ்ஷு. பட் இதுக்கு ஏன் இவ்வளோ ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு சிசர் டைல் மாதிரியும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிளாண்டி டைல் மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த ரேட் விட்டுதாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ப்ரீட் கிடையாது, எல்லாமே வந்துட்டு கிராஸ் ப்ரீட் தான். ஸோ இதை யாரும் நம்பி ஏமாந்து வாங்கிடாதீங்க. ஸோ நான் போனப்போ பார்த்தீங்கன்னா சில பேர் நம்பி வாங்க போனாங்க. பட் நான் எதுவும் சொல்லலை. ஸோ ஏன்னா வந்துட்டு அங்கே அவங்க சேல் பண்ணிட்டுக்குமோ நம்ம சொன்னால் நல்லா இருக்குதுன்றதுக்காக நான் எதுவுமே சொல்லலை. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா கிராஸ் ப்ரீட் மட்டும்தான். ஸோ நீங்கள் வெளியே லோக்கலில் கவரில் வந்துட்டு ஒரு கப்பீசஸ் வந்துட்டு நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அது கிராஸ் ப்ரீடாக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஒரிஜினல் ப்ரீடாக இருக்காது. ஒரு சில இடத்துல எப்பாச்சும் கிடைக்கலாம். பட் அதை நம்பி வந்துட்டு வாங்கிடாதீங்க. ஸோ இங்கே இருக்கிற ஃபிஷ்ஷஸ் எல்லாம் நீங்கள் வாங்கலாம். நார்மல் கப்பீசஸ், ஃபேன்சி டைப்பு, இந்த மாதிரி ஃபேன்சி வெரைட்டிஸு நீங்கள் தாராளமாக வந்துட்டு வெளியே எடுக்கலாம். பட் இது நீங்கள் ஒரிஜினல் ப்ரீடான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது இருக்காது. நீங்கள் அது வாங்குறப்போ ஒரிஜினலாக இருக்கும். பட் நீங்கள் அதை ப்ரீடிங் எடுக்கிறப்ப தான் அதோட வெரைட்டி வந்துட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த குட்டி போட்டு வந்த மீனோட கலர் சேஞ்ச் அப்போ உங்களுக்கு அது ஈஸியாகவே தெரிஞ்சிடும். ஸோ இது தான் பார்த்தீங்கன்னா சின்ன டெக்னிக் அங்கே சேல் பண்ணுறதுல. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ரேட் படி ஓகே தான். ஸோ நான் பார்த்த வரைக்கும் அந்த கப்பீசஸ் மட்டும் வந்துட்டு ஒரு 120 150 சொன்னாங்க. அது மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. ஸோ அப்போவே யோசித்தேன், சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஃபிஷ்ஷஸ் அப்படியே அந்த கடையிலேருந்து கிளம்பியாச்சு. மற்றபடி பார்த்தீங்கன்னா மற்ற ஃபிஷ்ஷஸ் எல்லாம் இருக்கட்டும், இல்லை பிளான்ஸாக இருக்கட்டும், உங்களுக்கு இந்த ஒரு பிளான்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா 7 ருபீஸ்க்கு வந்துட்டு தராங்க. ஸோ இது வந்துட்டு நீங்கள் ஒன்ஸ் வச்சிங்கனாலே போதும். அது வந்துட்டு அப்படியே அது ஒரு இடம் வந்துட்டு அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி உங்களுக்கு நிறைய ஃப்ளவர்ஸ் லீவ்ஸாக வந்துட்டு வந்துடும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹைடிங் ஸ்பாட்காக வைக்கக்கூடிய ஒரு பிளான்ட்டு தான் பார்த்தீங்கன்னா அதெல்லாம். மற்றபடி மற்ற ஃபிஷ்ஷஸாக இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ் எல்லாம் வந்துட்டு நான் லாஸ்ட் டைம் வந்துட்டு இதோட நேம் கேட்டிருந்தேன். ஸோ தெரிஞ்சவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இங்கே இருக்க ஃபிஷ்ஷஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு 120. ஸோ அந்த கடையை கம்பேர் பண்ணுறப்போ இங்கே கொஞ்சம் அதிகம்னே சொல்லலாம். ஏன்னா வந்துட்டு அங்கே 100 ருபீஸ்க்கே வந்துட்டு ஒரு 40 ஃபிஷ்ஷை கொடுத்தாங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா 8 ஃபிஷ்ஷை வந்துட்டு 100ன்னு கொடுத்துருந்தாங்க. பட் சைஸ் வந்துட்டு வேரி ஆகுது, அது நம்ம முக்கியமாக சொல்லி ஆகணும். சைஸ் வந்துட்டு கண்டிப்பாக இங்கே வந்துட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால மேபி அந்த ரேட்டாக இருக்கலாம்.
மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஃபீடிங்க்கு எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தாராளமாக 2 ருபீஸ்க்கே வந்துட்டு உங்களுக்கு தராங்க. 2 ருபீஸ் கோல்டு வந்துட்டு ஃபீடிங்க்கு நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். பட் அது எவ்வளோ நாளைக்கு தாங்கும், எவ்வளோ நாளைக்கு அது வளர்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்துட்டு ஒரு டவுட்டு தான். இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ் எல்லாம் உங்களுக்கு 100 ருபீஸ்க்கு தராங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சைஸ் வந்துட்டு சின்னதாக தான் இருந்துச்சு. ஸோ நீங்கள் டேங்க்கில் விட்டிங்கன்னா அது சைஸ் சின்னதாக தான் இருக்கும். மற்றபடி உங்களுக்கு ஃபிஷ்ஷஸ் எல்லாமே இந்த வீக் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ போய் வாங்குறவங்க தாராளமாக இந்த வீக் போகலாம். ஸோ நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஃபிஷ்ஷஸ் இல்லைனாலும் பட் உங்கள் டேங்க் டெக்கரேட் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான ஃபிஷ்ஷஸ் வந்துட்டு நீங்கள் வாங்கலாம். ஸோ இந்த மாதிரி சைஸ் கம்மியாகவும் இருக்குது, பெரிய சைஸாகவும் இருக்குது. ஸோ நீங்கள் போனீங்கன்னா அங்கே உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபிஷ்ஷஸை நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன கப்பிஷஸ்ஸு. ஸோ இங்கே வந்துட்டு இந்த பேக் பார்த்திங்கன்னா 300 சொன்னாங்க. ஸோ உள்ளே வந்துட்டு எல்லாமே சின்ன சின்ன ஃபிஷ்ஷஸ் தான். பட் இருந்தாலும் உங்களுக்கு வந்துட்டு அதில் நிறையா இருக்குன்னு சொன்னாங்க. 70லேருந்து 60 என்னமோ இருக்குனாங்க. டோட்டல் பேக் 300க்கு வந்துட்டு சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அங்கே நான் உங்களுக்கு காட்டுறேன் அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு 4 வெரைட்டி வச்சுருந்தாங்க. எதுவுமே வந்துட்டு ஒரிஜினல் ப்ரீட் கிடையாது, எல்லாமே கிராஸ் ப்ரீட் தான். நான் இன்னொரு டைம் சொல்லிக்கிறேன். வெளியே நீங்கள் கவரில் வாங்கினீங்கனாலே கப்பிசஸ் வந்துட்டு உங்களுக்கு ஒரிஜினல் ப்ரீட் கிடைக்காது, எல்லாமே கிராஸ் ப்ரீட் தான் இருக்கும். நீங்கள் அங்கே போனவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன். ஸோ இதில் இருக்கிறது எல்லாமே பார்க்குறக்கு உங்களுக்கு ஹைப்ரிடாக இருக்கும். பட் எதுவுமே வந்துட்டு ஹைப்ரிடெல்லாம் கிடையாது, எல்லாமே கிராஸ் ப்ரீட்லேருந்து வர்றது தான். இது நீங்கள் அப்படியே ஒரிஜினல் வாங்கினீங்கன்னா இந்த பீட்டா பேக் பார்த்தீங்கன்னா அப்படியே 150. ஸோ எல்லாமே சின்னது தான், மேல் ஃபீமேல் ரெண்டுமே மிக்சடாக இருக்குது. இந்த ஃபிஷ்ஷஸ் எல்லாம் பார்க்க ஹைப்ரிட் மாதிரி இருந்தாலும் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிராஸ் ப்ரீடு. ஸோ நீங்கள் வாங்கி அதை வந்துட்டு ப்ரீடிங் எடுத்ததுக்கு அப்புறம் தான் தெரியும், அதோட குட்டீஸ் எல்லாம் பெருசானதுக்கு அப்புறம் தான் தெரியும் அது வந்துட்டு ஒரு கிராஸ் ப்ரீடுன்னு. அது வரைக்கும் நம்ம அது ஹைப்ரிடுன்னு தான் நினச்சிட்டு இருப்போம். ஸோ மற்றபடி உங்களுக்கு ஃபாக்ஸ் டெயிலாக இருக்கட்டும், இல்லைனா வந்துட்டு இந்த மாதிரி ரெட் வார்ம்ஸாக இருக்கட்டும், எல்லாமே பேக்கெட் பார்த்தீங்கன்னா 30 ருபீஸ்ன்னு சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு அதெல்லாம் வாங்கிருக்கு. நம்மளும் பார்த்தீங்கன்னா இந்த வீக் வந்துட்டு ஃபிஷ்ஷஸை வாங்கியிருந்தோம். ஸோ நம்ம வாங்கின கப்பிஸஸும் பார்த்தீங்கன்னா கிராஸ் ப்ரீட் தான். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட்டு வந்துட்டு இந்த ஃபேன்சி வெரைட்டிஸ்க்கு வந்துட்டு ப்ரீடிங்காக நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நம்மக்கிட்ட வந்துட்டு நிறைய ஃபீமேல்ஸ் இருக்குது. ஸோ மேலுக்காக இது எடுத்திருந்தோம். ஸோ எப்படி இருக்குன்றதை நான் வந்துட்டு ஒரு வீடியோவாக உங்களுக்கு நான் போடுறேன். அண்ட் மற்றபடி வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஷ்ரிம்ப்ஸாக இருக்கட்டும், பெரிய சைஸ் ஷ்ரிம்ப்பு, ஸோ எல்லாமே இந்த மாதிரி வேணுனாலும் அவங்கக்கிட்ட வந்துட்டு அவைலபிள். ஸோ வீடியோ எப்படி இருக்குன்றதை மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இந்த வீக் வந்துட்டு குளத்தூர் பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா மறக்காமல் அந்த வீடியோ வந்துட்டு அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்களும் வந்துட்டு ஃபிஷ்ஷஸ் வந்துட்டு நம்ம கம்மி ரேட்டில் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம போகிற ஷாப்லேயே வந்துட்டு நீங்களும் போய் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கும் வந்துட்டு கண்டிப்பாக ஃபிஷ்ஷஸ் வந்துட்டு கம்மி ரேட்டில் நிறைய ஃபிஷ்ஷஸ் கிடைக்கிற மாதிரி வந்துட்டு ஷாப் தான் நம்ம எப்பவுமே போவோம். ஸோ அதுதான் வந்துட்டு உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த வீடியோவில் நான் போட்டிருக்கேன். அண்ட் நீங்கள் யாராச்சும் இந்த வீக் பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் அங்கே போயிட்டு ஃபிஷ்ஷஸ் வாங்கி பாருங்கள். அண்ட் அது எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். Until then, bye from Karan Duplessis signing off. Cheers, bye, take care, bye bye.